தொழிலில் அல்லது சொந்த வாழ்க்கையில் ஒரு ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், மறுப்பு, வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அது ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 4வது பதிவு. ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் நமக்கு என்னெல்லாம் உணர்த்துது? தொடர்ச்சியாக அந்த மிச்ச 3 இதையும் பார்க்கணும்னா நம்ம சேனல்லேயே எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வர்றோம் அல்லது செய்கிறோம், மிகவும் அற்புதமான நிஜமான விஷயங்கள் அது. அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க நம்மளை வேறொரு உயரத்துக்கு அனுப்புறதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே விதைக்கலாம். உங்கள் மேலே இன்னும் அதிகமாக நாம் நம்பிக்கை வைக்கணும். ஒருத்தர் தான் எழுதின கதையை தூக்கிக்கிட்டு அலைகிறாரு. ஹாலிவுட்டில் ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக போய் அலைகிறார். எல்லா அமெரிக்க ஹீரோக்களும் வேண்டாங்க, இந்த கதை நல்லா இல்லைங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பின்னால் அது ராக்கிங்கிற பேரில் எழுதினவரே ஹீரோவாக நடித்தார், சில்வஸ்டர் ஸ்டாலன். ரிஜெக்ஷன்ஸ் அவரை வேறொரு படிக்கு கொண்டு போகுது, உயரத்துக்கு கொண்டு போகுது. இந்த ஃபெயிலியர்ஸ், இந்த ரிஜெக்ஷன்ஸ் நம்முடைய எல்லைகளை விரிவடைய வைக்கலாம். இட்ஸ் எ சாய்ஸ் ஃபார் நியூ டைமென்ஷன் ஃபார் அஸ். இந்த புதிய மாற்றங்கள் மற்றும் புதிய உயரங்களை நாம் இந்த ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ்லேருந்து உள்வாங்கிக்கலாம். அடுத்த உயரங்களை நோக்கி நம்ம நகரலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. நன்றி, மகிழ்ச்சி.